கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமானவர்களே, நம்முடைய உறவினர்கள் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க நாம் ஒருபோதும் தயக்கம் கொள்ள மாட்டோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற ஒரு செய்தி, ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் நெருக்கமான உறவினர்களாக முடியும் என்பதுதான். இன்றைக்கு வாசிக்கப்படுகின்ற இந்த நற்செய்தி பகுதி முதல் 3 நற்செய்திகளிலுமே விவரிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரையுள்ள வசனங்கள், மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 45 முதல் 50 வரையுள்ள வசனங்கள், இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். ஆண்டவர் இயேசு போதித்து கொண்டிருந்தார். அவரை ஆண்டவருடைய தாயும் சகோதரர்களும் அணுக முடியவில்லை. உடனே ஆண்டவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது, உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. அதற்கு ஆண்டவர் அளித்த பதிலை பாருங்கள். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்கின்றார். மார்க்கு நற்செய்தியில் இந்த பகுதி விதைப்பவன் உவமைக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு எதிர்ப்பு வலுத்து கொண்டே இருக்கிறது. மக்கள் தலைவர்கள் அவர் பெயல்செபூலை கொண்டுதான் பேய் ஓட்டுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சொந்த வீட்டாரும் ஒரு விதத்தில் அவரை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையிலே, அவரை பிடித்து கொண்டு போக வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இவ்வாறு நிகழ்ந்ததாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் லூக்கா நற்செய்தியில் இந்த பகுதி விதைப்பவன் உவமையை சொல்லிவிட்டு ஆண்டவர் எவ்வாறு கவனத்தோடு இறை வார்த்தைக்கு எல்லாரும் செவி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி கூறிவிட்டு அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கும் மத்தேயுவும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள்தான் தன்னுடைய தாயும் சகோதரரும் என்று இயேசு கூறியதாக சொல்லப்பட்டிருக்கும் போது, இங்கே லூக்கா நற்செய்தியில் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்வின் இரத்தின சுருக்கம் இதுதான். இறைவனுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவது. இறைவனின் விருப்பத்தை எவ்வாறு தெரிந்து கொள்வது? அதைத்தான் லூக்கா இன்றைக்கு குறிப்பிடுகிறார். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்கிறார். ஆண்டவருடைய குடும்பம் இறை வார்த்தை குடும்பம், அதை நிறைவேற்றுகின்ற குடும்பம். நீங்கள் மக்களாகவே இல்லை, இப்போது மக்களாகின்றீர்கள். எவ்வாறு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதன் வழியாக. ஓசையா இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம், பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இவ்வாறு சொன்னதன் வழியாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயிடமிருந்து தம்மையே அந்நியப்படுத்தி கொள்ளுகிறார் என்று நாம் சொல்ல முடியாது. லூக்கா நற்செய்தியில் எந்த விதமான குழப்பத்தினூடேயும் பிரச்சனைகளினூடேயும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. லூக்காவை பொறுத்த மட்டில் இறை வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தவர் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் மற்றும் 45வது வசனம். அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, யோசேப்பு, இவர்களின் குழந்தை இயேசு பாலன், இவர்கள் அடங்கிய குடும்பம் உண்மையாகவே பிரமாணிக்கத்துக்கு, உண்மையான வாழ்வுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது என்பதை லூக்கா ஏற்கனவே தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் அதிகாரம் 21 முதல் 51 வரை உள்ள வசனங்கள். எனவே தன்னை பெற்றெடுத்ததால் தனக்கு தாயானதை விட இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து சீடத்துவ வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதால்
தன் தாய் உண்மையாகவே சிறந்த தாய் என்று ஆண்டவர் இங்கே உரைப்பதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா ஆண்டவரை பெற்றெடுத்திருந்தாலும், அவருக்கு நெருக்கமானவராக இருந்திருந்தாலும், அதே விதமான நெருக்கத்தை நமக்கும் அளிக்கின்றார் ஆண்டவர். எப்போது நாமும் அவருடைய வார்த்தையை கேட்டு தியானித்து அதன்படி ஒவ்வொரு நாளும் நடக்க முயற்சி செய்யும்போது, நாம் ஆண்டவருடைய சகோதரர்கள், ஆண்டவருடைய சகோதரிகள், ஆண்டவருடைய தாய், ஆண்டவருடைய உடன்பிறப்புகள் எப்போது இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அதன்படி வாழும்போது, கடவுளுடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் தேடும்போது, இன்றைய முதல் வாசகம் உண்மையாகவே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பல்வேறு பொன்மொழிகள் வழியாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை மற்றும் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். சில பேர் நினைத்து கொள்கிறார்கள், தாங்கள் செய்வதுதான் சரி, அவர்கள் யார் சொன்னாலும் கேட்பதில்லை. ஆனால் உண்மையாகவே அவர்கள் செய்வது சரியா தவறா என்று எடுத்து கூறுவது ஆண்டவருடைய வார்த்தையை வைத்துத்தான். அதைத்தான் நீதிமொழிகள் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர், நீ எவ்வாறு நல்லவன் என்று உன்னை நினைத்து கொண்டாலும் உன்னுடைய உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார் என்று குறிப்பிடுகின்றது. இன்னும் சில பேர் அதிகமாக ஜெபிக்கலாம், ஆலயத்திற்கு காணிக்கைகளை கொடுக்கலாம். ஆனால் அவற்றால் அவர்கள் மிகச் சிறந்தவர்களா ஆண்டவர் முன் என்றால் இன்றைக்கு நாம் வாசிக்கின்றோம் இல்லை என்று. ஏனென்றால் பலி செலுத்துவதை விட, ஜெபிப்பதை விட நேர்மையாய் நியாயமாய் நடப்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றாராம். பாருங்கள், எந்த அளவுக்கு ஒருவர் இறை வார்த்தையை கேட்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவர் மற்றவர்களை மதிப்பார், தாட்சியோடு நடந்து கொள்ளுவார். நீ ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்துவிட்டு தியானித்துவிட்டு இருமாப்போடு இருக்கவே முடியாது. இன்றைக்கு நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவருக்கு மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம் பிடிப்பதில்லை என்று. பொல்லார்தான் இவ்வாறு இருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, அதிகமாக ஜெபம் செய்வது, நம்முடைய கடமைகளை மறந்துவிட்டு சோம்பேறிகளாக திரிவதற்கல்ல. அதையும் இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்கள் திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பார்களாம். பாருங்கள், இன்னும் ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது, நீதியானது, அதிலே போலி பித்தலாட்டம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பவர்கள் பொய் பேச மாட்டார்கள். அவ்வாறு பொய் பேசி பொருள் சேர்க்க மாட்டார்கள். அப்படி அவர்கள் பொருள் சேர்த்தால் அது காற்று போல மறைந்துவிடும், அவர்களுடைய உயிரே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நெருக்கமாகின்றோமோ, அவருடைய வார்த்தையால் புதிய உறவில் இணைகின்றோமோ, அந்த அளவுக்கு தேவையில் இருப்பவர்களை நாம் கனிவுடன் பார்ப்போமாம். ஏழை கூக்குரல் இடும்போது நம்முடைய காதை பொத்திக்கொள்ள மாட்டோமாம். ஒருவேளை நாம் அவ்வாறு பொத்திக்கொண்டால் நாம் தேவையில் இருக்கும்போது ஆண்டவரும் உதவி செய்ய மாட்டார், அடுத்தவர்களும் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதையும் இன்றைக்கு இறை வார்த்தை வழியாக தெரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போம். அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால், பொல்லாங்கு செய்தால் நீதிமிகு இறைவன் எல்லாரையும் கவனிக்கிறார் என்று அச்சுறுத்தவும் செய்கின்றது இன்றைய இறைவார்த்தை. ஆண்டவருக்கு சொந்தக்காரர்களாவோம், ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொள்வோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டியது. அதற்கு தேவையான ஆற்றலை, தாராள குணத்தை இறைவன் நமக்கு வழங்குவாராக. ஆமேன்.